என்விரான்மெண்ட் சம்மந்தமான முக்கியமான ஆக்ட் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் இருக்குது, தமிழ்லையும் சொல்கிறேன். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 கொண்டு வந்தாங்க. அதாவது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். வேர்ல்டில் ஃபஸ்ட்டு டைம் என்விரான்மெண்ட்டுக்காக ஒரு சமிட்டு 1972 நடக்குது. அந்த சமிட்டில் நம்முடைய பெய்யும் அட்டன் பண்ணுறாங்க இந்திரா காந்தியா பிறந்தவங்க. அதுக்கப்புறமா கொண்டு வந்ததான் இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். இதை 2022 திருத்தம் பண்ணியிருக்காங்க. இந்த திருத்தத்தில் என்னென்னா 6 அட்டவணைகளாக இருந்ததை 4 அட்டவணைகளாக குறைச்சிருக்காங்க. அதில் அட்டவணை 1 உயிரினங்கள் அதிக பாதுகாப்பு தேவை, அட்டவணை 2 உயிரினங்கள் குறைந்த பாதுகாப்பு, அட்டவணை 3 தாவரங்கள், அட்டவணை 4 சைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சைட்ஸில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே அட்டவணை 4 இருக்கு. இதுக்கு முன்னாடி 72 கொண்டு வந்த ஒரிஜினல்ல வெர்மின்னு ஒன்று இருக்கும். அதாவது நமக்கு ஒரு உயிரினம் தேவையில்லைன்னா அதை நம்ம சுடலாம் இல்லை கொள்ளலாம் அப்படின்னு இருக்கும். உதாரணத்துக்கு காக்கா நமக்கு பிரச்சனை பண்ணதா காக்காயை சுடலாம், வெர்மின்ல போட்டோம்னா காக்காயை நம்ம சுடலாம். அப்ப எதெல்லாம் வெர்மின்குள்ள இருக்கோ அதெல்லாம் நம்ம கொண்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கும். அந்த லிஸ்ட்டை தூக்கிட்டாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல. அடுத்து பாருங்க வாட்டர் ஆக்ட். இந்த வாட்டர் ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1974 இந்த வாட்டர் ஆக்ட்ல தான் மத்திய மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள், அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படிங்கிற அமைப்பு இந்த சட்டத்தின் கீழ் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். ஏன்னா இப்போ ஆப்ஷன் கொடுக்கும்போது என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிம்பாங்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 அதுவும் இருக்கு. ஆனா மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அப்படிங்கிறது வாட்டர் ஆக்ட் 1974 கீழே தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான ஃபேக்ட். அடுத்து ஏர் ஆக்ட் எந்த வருஷம் கேட்பாங்க, காற்று சட்டம் 1981. அதுக்கப்புறம் முக்கியமான ஆக்ட் பார்த்தோம்னா பயோடைவர்சிட்டி, உயிரிய பன்மியம். இந்த உயிரிய பன்மியத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஆக்ட் 2002 நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் நேஷனல் கிரீன் ட்ரிபுனல், தேசிய பசுமை தீர்ப்பாயம். இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் 2010 நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். தேங்க்யூ.